என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? குணசேகர் வாங்க. இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. மேஜரா டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ஐ பார்த்தீங்கன்னா அந்த 80ல வைங்க. எங்க 80யா? 80. இதுவா? கொஞ்சம் மேலே. ஓகே ஓகே வச்சாச்சு. ஐயா வரைக்கும் மார்க்கெட் என்ன? ஐயோட வரைக்கும் மார்க்கெட் டவுன் தான். கீழ லெவலாக இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்டிங் லெவல் போடலாமா? 50% போடலாம். 50% லெவல் வளைஞ்சு பார்ப்போமா? ஆமா. சூப்பர். ஹைட்டா இருக்கு. என்னது ஆல்மோஸ்ட் 50% ரேஞ்சா? லெவல்ல தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ கரண்டா நிக்கிறது ஒரு நல்ல வேண்டா மார்க்கெட் நிக்கிறது என்ன லெவல்? ஒரு சப்போர்ட் லெவல்ல நிக்குது. பிளஸ் 50% சப்போர்ட் அது. சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கு. ஓகே, அதான் உடைச்சிருக்கு. சோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரலாமா? பிராமிஸ் ஒரு பாக்ஸ் போடலாம். இங்க என்ன கனெக்ட் பண்ண முடியாது. இந்த இம்பல்ஸ்க்கு போடலாம் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2018 கீழே ஒரு ரவுண்ட் ட்ரெண்ட் போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி வருது. எது? இங்க இருந்து 2018 இருக்குல்ல, அதுக்கு மேல என்ன சொல்றீங்க புரியல. ஸோ இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமான்னு கேட்குறேன். கீழே இந்த 2018 இருக்குல்ல, ஓ அப் ட்ரெண்ட். இந்த சப்போர்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் எப்படி வரும்? அப் ட்ரெண்ட் வராது. அப் ட்ரெண்ட் ஆகி அப்பா ஆகல. இல்ல ப்ரோ, இங்க 2018ல சொல்றோம். 2018ல கீழே அந்த சப்போர்ட் லெவல் ஒரு ட்ரெண்ட் லைன். இங்க என்ன சொல்றீங்களா? அது வீக்லில முடிஞ்சா போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் போய் சோ வீக்குக்கு போயாச்சு. ஓகே. சோ இப்போ மார்க்கெட் நிக்கிறது ஒரு நல்ல ஹையா? நல்ல ஹை தான். ஓகே. இங்க என்ன சொல்றீங்களா ட்ரெண்ட் லைன்? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல்ல ஒன்று பண்ணலாம். இது வேணா, இது வரல, ட்ரெண்ட் லைன் வரல. அது வருங்க. பட் இங்கேருந்து என்ன சொல்றீங்க? இங்க அதே மாதிரி சப்போர்ட் லெவல்ல வருதா பாருங்க ட்ரெண்ட் லைன். என்ன சப்போர்ட் லெவல்ல வருதுன்னா எனக்கு புரியல ப்ரோ. இல்ல ட்ரெண்ட் லைன் வந்து டைப் சொல்றேன் சேனல் மாதிரி. சேனல் மாதிரி வருதுன்னு பாருங்க. இந்த இதா? ஆமா. பேரிஷ் சேனல்ல போடு சொல்றாரு. பேரிஷ் சேனல் தான் வருது. அதான் பார்க்கலாம். வரலாம், ஃபியூச்சர்ல வரலாம். ஓகே பட் ஓகே வீக்லி ஹை இதுவா? வீக்லி ஹை அது. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரக்சர் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது? இப்போ வீக்லி ஹைல நிக்கிற மார்க்கெட், இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஆமா, வீக்லி ஹைல இருக்கு. வீக்லி ஹை வந்து பிரேக் பண்ணல. இதுக்கு வந்து இங்க ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஓகே. சோ மார்க்கெட் வந்து டவுன் போக சான்ஸ் இருக்கு. இங்க ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரலாமா? வரலாம். சரிடா உங்களுக்கு. ஓகே. இந்த லோ எது? டாப் ட்ரெண்டுக்கு லோ எது? இப்போ நீங்க அந்த டவுன் இருக்குல ப்ரோ, அது மேல 71 சப்போர்ட். 71 இதுவா? அதுல ப்ரோ இது 74ல இதுவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண?
இப்போ வந்து டேக் போயிடலாம் ப்ரோ. டேக்கு. ஸோ டெய்லியில் மார்க்கெட் என்னவா இருக்கு? கரெக்டாக ஹையில் நின்றுக்கிட்டு இருக்கா? ஹைல நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம் கேண்டில் சைடு. ஸோ நிறைய வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் அடுத்த கேண்டில் வந்து ஆனால் இது வீக்லி ஹையில், ஆமாம். வீக்லி கேண்டல்ல க்ளோஸ் வைக்கணும் பிரேக் பண்ணி. ஆமா ஆமா. அங்கே டெய்லி கேண்டல்ல க்ளோஸ் வச்சிருக்க, போயிட்டு உடனே என்ட்ரி எடுத்துருவீங்களா? இல்ல அது பாக்குறேன் ப்ரோ. அது ஓகே. ஸோ இப்போ டிஐ பாத்தீங்கன்னா அதான ப்ரோ, இப்போ 76ல இருக்கு. அது கொஞ்சம் தூக்கலா டிஐ ஆயிடும் ப்ரோ. சப்போர்ட் லெவல் இருக்காது. ஹலோ கீ லெவல்ல இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு புரியல பாஸ். நீங்க எது சப்போர்ட்ங்கீங்க, எது ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்க? கீழே இருக்கிறது சப்போர்ட்டா இல்ல மேல இருக்கிறது சப்போர்ட்டா? கீழ இருக்கிறது சப்போர்ட், மேல இருக்கிறது. அப்ப எதை சொல்றீங்க? இப்ப என்னட்ட சொல்றீங்க எனக்கு? இப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்ல ப்ரோ. ஆமா. அது கொஞ்சம் லெஃப்ட்ல கொஞ்சம் கொண்டு வாங்க. அது நல்ல சப்போர்ட் லெவலா இருக்கான்னு கேக்குறேன். லைக் ரெசிஸ்டன்ஸ் கீ லெவலா இருக்கான்னு கேக்குறேன். கீ லெவலா இருக்கிறதுனால வளைஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா. ஓகே. டெய்லி லோ எது? ஓகே. டெய்லி லோ 75 வருது பாருங்க. தட்ஸ் குட். இந்த லோ உடைச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? வீக்லி லோக்கு மார்க்கெட் டவுன் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண? ஓகே. ஸோ இப்போ வந்து 74ல இருந்து 50% வருது பாருங்க. இந்த 74 லோ இருக்குல்ல, 50%. 74ல இருந்து 50%. உடைச்சிச்சு. அது இன்னும் ட்ரெண்டே மாறலையே. இதுக்கு 50% சொல்றீங்களா? 70 இங்க இருந்து ப்ரோ 74. அது கீழ ஒரு லோ இருக்கு பாருங்க. இப்போ நீங்க வச்சீங்களா? அது கீழ ஒரு low. அது கீழ ஒரு low. இல்லன்னு சொல்றீங்களா? இதுல மேஜர் லோ சொல்றேன். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சிருக்கோம் ப்ரோ. என்ன தெரியுது? ஓகே சரி. ஓகே 50% வந்து டச் பண்ணிட்டு மேல வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ. சொல்லுங்க என்ன செய்யல? இப்போ ஒரு கேண்டில் மட்டும் ரன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? ஓகே. இப்போ வந்து ஒரு செல் என்ட்ரி போடுங்க. ஐஷா சரி. ஸ்டாப் லாஸ் அந்த மேல அந்த விக்கி மேல வைங்க ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ்ல இதுவா? லைனுக்கு மேலயா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. ஓகே. ஓகேவா? ரன் பண்ணவா? 1:2 வா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐஷா கண்டிப்பா ப்ரோ. வா 1:1 ஹிட்டா? ஓகே. என்னாச்சு? தென் ஒரு நிமிஷம் ப்ரோ. இங்க வந்து ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணது. வந்து சப்போர்ட் லெவல்ல இங்க ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த வீக் மேல வைங்க ப்ரோ. ஓகே. டார்கெட் 1:2 வா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐஷா ஷூர் ப்ரோ. சப்போர்ட் லெவல் உடைக்கணும். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஒன் ஹிட் ஆயிடுச்சா? நியர். ரன் பண்ணலாமா? எப்படி? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஹிட் என்ன ஆகுது? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்காக மார்க்கெட் மேல போகும். சோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இங்க செல் எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷுட் டேக் எ செலரி. இப்போ கீ லெவல்ல நான் மாட்டிக்கல. சோ இந்த நேரம் மாறிச்சா கீ லெவலா? ஆமாங்க ப்ரோ. கீ லெவல். சோ என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா ஸ்டாப் லாஸ் ஷூர் ப்ரோ. சரி, ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த வீக் மேல ப்ரோ. அந்த கிரீன் வீக் மேல. இதுக்கு மேலயா? இன்னும் கொஞ்சம் இருக்கலாம்.
ஓகே ஓகே ப்ரோ. டார்கெட் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வரணும்னு தெரியுமா? அது வரைக்கும் வரலாம் ப்ரோ. ஏன் வரலாம்? ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. கண்டிப்பா மார்க்கெட் என்ன டெஸ்டினேஷன் அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் ப்ரோ. வரணும். ஸோ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐஷா கண்டிப்பா ப்ரோ. 1:1 ஹிட்டா? ஓகே ஓகே. அடுத்த என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஓகே. அடுத்த என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இங்க சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆயிட்டு, ஸோ கண்டிப்பா மார்க்கெட்டிங் வந்து டவுன் தான். ஸ்டாப் லாஸ் அந்த வீக் மேல வச்சுக்கோங்க. டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? அவ்வளவுதான். வாவ், வாட் a பியூட்டி ஷாட். 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் வெல் டன். இவ்வளோதான். நெட்ல ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதோட வே என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக ட்ராவல் பண்ணோம். இதுதான் மேட்டர். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு இது ஏன் போங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நானுமே இருந்தாலுமே எனக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்காதவரை நான் சொல்லியிருக்கேன்னா, நம்ம எடுக்கிற 10 ட்ரேட்ல கண்டிப்பாக 2 ட்ரேட் என்ன ஆகும், லாஸ் ஆகும். இந்த மாதிரி லாஸ்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழ இறக்கி வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ? சப்போர்ட் லெவல் கேட்ட மேல வச்சிருக்காங்க. புரியல. இது அந்த செகண்ட் லெவல்ல செகண்ட் எடுத்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் என்ட்ரில ஒரு ரெட் கலர் கேண்டில் பெருசா இருக்கு. இப்போ அதுல ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கு அது கீழ உள்ள லைன்ல வச்சிருக்காங்கல அந்த இல்ல ப்ரோ, இது வராது. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல தானே இருக்கு. அது வைக்கணும்னா வச்சிருக்கலாம். பட் கேண்டில் ஹை வைக்கும் போது அந்த ஸ்டிச்சில் உடையில டவுன் ஸ்டிச் அது ஸ்டாப் லாஸ் வச்சு தப்பு இல்லை. அது அடிக்கும் தான், அதெல்லாம் யோசிக்கலாம். சரி, நம்ம எடுக்க 10 ட்ரேட்ல 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். பட் அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்கு. இப்போ பாருங்க, சிம்பிள். இங்கே 1:2 எடுத்தாரா? இங்க எத்தனை பர்சன்டேஜ்? 1:3.85 எவ்வளோ ஆச்சு? 5.85 அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? 1:2 எவ்வளோ ஆச்சு? 7.85. அதுல -1 போட்டா 6.85. ஆல்மோஸ்ட் 7% இந்த ப்ராஃபிட்டா? இதுவே நல்ல ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால லாஸ் ஆனாலும் அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரி பண்ணிக்க கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளை பத்தி. நான் 5 ட்ரேட்ல 5 ட்ரேட் ஃபெயில் அதாவது 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் நான் 5 ட்ரேட் பாஸ் ஆனாலும் ஐ மீன் த ப்ராஃபிட் வித் 5%. ஏன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட்ல நான் எப்படி இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருந்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், இங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் நம்ம வந்து தெளிவா தெரியாம யோசிச்சு நிறைய விஷயத்துல வந்து தப்பு பண்ணிக்கணும். பட் இனிமே அந்த தப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம். அதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்துக்கணும். ஓகேவா? Sure bro. Hope you all understand. Yes okay, bro. Super. ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். சரி நம்ம ப்ரோக்கு குணசேகர் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. Thank you so much. Thank you all.